பிரேமலதா விஜயகாந்த் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? தேமுதிக கட்சியில இன்னும் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற அந்த குறைந்தபட்சமான அந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவர்களே இதை குறித்து மிகப்பெரிய அதிருப்தி அடைஞ்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கிறோம். திரு விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவிற்கு கருணாநிதி குடும்பத்தால் தொந்தரவு செய்யப்பட்டு அவருடைய அவ்வளவு பிரச்சனைகளை அவருக்கு கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் அந்த வரிகளை நான் சொல்லலாமானே தெரியல, அவருடைய வாழ்வு இவ்வளவு சீக்கிரமாக முடித்து போவதற்கே ஒரு காரணமாக இருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம். ஆனா சார், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் தொண்டர்களோட விருப்பம் வந்து திமுக, அதனாலதான் நாங்க திமுக கூட்டணி வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார். அப்படின்னா இவங்க யாரை இப்ப தொண்டர்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள், திரு விஜயகாந்த் அவர்களினுடைய கனவிற்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். நீங்க வேணா பாருங்க, வரலாறு இதை உறக்கச் சொல்லும். நீங்க இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து பாருங்க, அந்த கட்சியினுடைய இறுதி உரையை எழுதப்படுவதற்கான முதல் புள்ளி வைக்கப்பட்ட நாள் தான் இந்த நாள். சார், தேமுதிக வந்து இப்ப திமுகவில் இணைஞ்சதுனால திமுக கூட்டணிக்கு பலம் சேருமா சார்? திமுக கூட்டணி வந்து அவர்களுக்கு 4.5 ஆண்டுகளா சொல்லிக்கொண்டே இருந்தது என்னன்னா, நாங்க பலமாக இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பலமானவர்களுக்கு இப்படி ஒரு கட்சியை போய் திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் வந்து தேமுதிகவை உதாசீனப்படுத்தி பேசியிருந்தாரு, தேமுதிகல ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி பேசின ஒரு அமைச்சரோட கட்சியிலே போய் இப்போ சேர்ந்திருக்காங்களே சார். இவ்வளவு கேவலமாக ஒரு கட்சியை குறித்து பேசி, இவ்வளவு கேவலமாக அவர்களை விமர்சிச்சு, பிறகு ஒரு வாரம் கழிச்சு அவங்களுடைய கைகோர்த்து கட்டி பிடிச்சிக்கிறதுங்கிறதெல்லாம் என்ன வகையான அரசியல் நமக்கு புரியல. இது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாத அரசியலாக இருக்கும் என்பதை பாருங்கள். தேமுதிக வந்து 2005 வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ வர திமுகவோட கூட்டணி வச்சதே கிடையாது. இப்ப முதல் முறையா திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னா என்ன காரணமா இருக்கும்? சரியாக மூழ்குகிற நேரம் பார்த்து அவசரமாக ஓடி போய் கப்பலிலே ஏறுவார்கள். அப்படி ஒரு ஜாதகம் மரியாதைக்குரிய அம்மையார் பிரேமலதா அவர்களுக்கு அமைந்திருக்கிறது, தேமுதிகவிற்கு அமைந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். எனவே மூழ்குகிற கப்பலிலே ஏறுகிறவர்களை பார்த்து நாம் சிரிக்கவா முடியும்? அனுதாபம் தான் பட முடியும், ஆழ்ந்த அனுதாபம். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அதிமுக செய்தி தொடர்பாளரும் நமது ஆசிரியருமான கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. திமுகவை எதிர்த்து தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து தேமுதிகவை உருவாக்குனாங்க சார். ஆனா இன்னைக்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஆமாங்க, அது வந்து அது அவர்களுடைய சிந்தனைக்கே நம்ம விட்டுறோம். அந்த தலைமையினுடைய சிந்தனை அப்படிங்கிறத தாண்டி தேமுதிக கட்சியில இன்னும் ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இருக்கிற அந்த குறைந்தபட்சமான அந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவர்களே இதை குறித்து மிகப்பெரிய அதிருப்தி அடைஞ்சிருக்காங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அந்த கட்சியை தொடங்கினாரோ, திரு விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவிற்கு கருணாநிதி குடும்பத்தால் தொந்தரவு செய்யப்பட்டு அவருடைய அவ்வளவு பிரச்சனைகள் அவருக்கு கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த வரிகளை நான் சொல்லலாமானே தெரியல, அவருடைய வாழ்வு இவ்வளவு சீக்கிரமாக முடித்து போவதற்கே ஒரு காரணமாக இருந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பம். அவர்களோடு கொண்டு போய் அவர் தொடங்கிய கட்சியை இன்றைக்கு அடமானம் வைத்திருக்கிறார்கள் என்கிற போது உள்ளபடியே நான் பதிவு செய்கிறேன். இதிலே நாம் வருத்தப்படுவதற்கு எதுவுமே இல்லை. மாறாக இதிலே அந்த தேமுதிக தொண்டர்கள் யாராவது இன்றும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வேன். இது வரலாற்றில் மிகப்பெரிய இழிவான ஒரு பெயரை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேமுதிகவினுடைய தலைமை அது ஒண்ணும் செய்ய முடியாது. அரசியல் என்பது மக்களுக்கு செய்கிற சேவையாக இருக்கிற வரை பிரச்சனை இல்லை. அது வியாபாரமாக மாறி பேரம் பேசுகிற பொருளாக மாறினால் என்ன ஆகும் என்பதற்கு தேமுதிக இன்றைக்கு அடைந்திருக்கிற இடமே சாட்சியாக இருக்கிறது. ஆனா சார், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து திமுகவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் தொண்டர்களோட விருப்பம் வந்து திமுக, அதனாலதான் நாங்க திமுக கூட்டணி வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களே சார். அப்படின்னா இவங்க யாரை இப்ப தொண்டர்கள் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள், திரு விஜயகாந்த் அவர்களினுடைய கனவிற்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். அவர் எந்த திசை வழியில் பயணிக்க விரும்பினாரோ அதற்கு நேர் எதிர் திசையிலே பயணிக்க விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் அதை புரிந்து கொள்ள முடியும். வேற என்ன புரிந்து கொள்றது? இவ்வளவு மோசமான ஒரு முடிவை திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்தால் எடுத்திருப்பாரா? அவர் வந்து ஒருவேளை கூட்டணியை அமைக்க முடியல, அதிமுக கூட அமைக்க முடியல அப்படிங்கிற சூழல் இருந்திருந்தா கூட தனித்து போட்டியிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு முடிவை அவர் எடுத்திருப்பாரே ஒழிய, இவர்கள் எடுத்திருக்கிறதை போல மிக 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 மோசமான ஒரு முடிவு தேமுதிகவினுடைய வரலாற்றில் இது ஒரு கருப்பு நாள். நீங்க வேணா பாருங்க, வரலாறு இதை உறக்கச் சொல்லும். நீங்க இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து பாருங்க, அந்த கட்சியினுடைய இறுதி உரையை எழுதப்படுவதற்கான முதல் புள்ளி வைக்கப்பட்ட நாள் தான் இந்த நாள். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் இப்பொழுதும் அவர்கள் பற்றி குறை சொல்லவோ அவர்களை வந்து நான்
தனி மனித ரீதியாக விமர்சிக்கவோ விரும்பவில்லை. மாறாக நான் அந்த தொண்டர்களுக்கு என்னுடைய அனுதாபங்களைத்தான் தெரிவிக்கிறேன். இவர்கள் வந்து தொண்டர்களினுடைய விருப்பம் தொண்டர்களுடைய விருப்பம் என்று சொல்லி விஜயகாந்த் அவர்களினுடைய விருப்பத்திற்கு, அந்த கட்சியினுடைய உண்மையான அந்த கட்சியின் பிறப்பினுடைய நோக்கத்திற்கே எதிராக இவர்கள் போயிருக்கிறார்கள். எனவே அது என்ன செய்வது, காலம் விட்ட வழி, அவ்வளவுதான். சார், தேமுதிக வந்து இப்ப திமுகவில் இணைஞ்சதுனால திமுக கூட்டணிக்கு பலம் சேருமா சார்? எப்படி என்னன்னு எனக்கு புரியலைங்க. எங்கிருந்து பலம் சேரும், என்ன சேரும் இது? திமுக கூட்டணி வந்து அவர்கள் 4.5 ஆண்டுகளா சொல்லிக் கொண்டே இருந்தது என்னன்னா, நாங்க பலமாக இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. பலமானவர்களுக்கு இப்படி ஒரு கட்சி போய் இவ்வளவு சிரமப்பட்டு இப்படி போய் இழுத்து கொண்டு வந்து என்னென்ன நடந்தது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் வெளிப்படையாக தெரியும். அது ஒன்றும் சீக்ரெட் எதுவுமே இல்லை. அந்த அளவிற்கு போய் ஒரு கட்சியை கூட்டிட்டு வர வேண்டிய நிலைமை இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், இது அவர்கள் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறார்கள் என்பதனுடைய வெளிப்பாடு. இன்னொன்று, தேமுதிகவிற்கு என்று இருக்கிற வாக்கு சதவீதம் என்ன என்பதை நினைத்து பார்த்தால், இந்த தேர்தலிலும் கூட திமுகவால் தேமுதிக பயனடைய போகிறதே ஒழிய தேமுதிகவால் திமுகவிற்கு ஒரு துளி பயனும் இல்லை. அதனால் எதுவும் நடக்க போவதில்லை. எனவே முதல்ல அவங்க எப்படி காங்கிரஸ் நீ புடிச்சு வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரசுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பிரச்சனை இருக்கு. ஏற்கனவே எங்களுடைய அரசியல் வாழ்வையே கெடுத்தவர் வைகோ என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் குறித்து அம்மையார் பிரேமலதா அவர்கள் பேசியிருக்கிறார். அவர்களுக்குள்ளே அப்படி ஒரு முரண்பாடு இருக்குது. எனவே இந்த கூட்டணியை இப்பொழுது பார்க்கிற போது திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பிரச்சனை, காங்கிரசுக்கும் விசிகாவுக்கும் பிரச்சனை, மதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் பிரச்சனை என்று பார்த்தால், இந்த கூட்டணி மேலே இந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து கையை பிடித்து வானுயர கையை உயர்த்தி கொள்ளலாமே ஒழிய, கிரவுண்ட்ல இருக்கிற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள், கிரவுண்ட்ல இருக்கிற மக்கள், இவர்களுக்கு தங்களுடைய கூட்டணி கட்சிக்கே அந்த மக்கள் யாரும் வாக்களிக்க போவதில்லை. ஒரு கட்சி இன்னொரு கட்சியை உள்ளிருந்து கொள்ளும். இது ஒரு ஒரு உடலிலே, ஒரு மனிதனின் உடலிலே புற்றுநோய் வந்தால் அதை எப்படி உள்ளிருந்து புற்று கட்டி உள்ளிருந்து கொலை செய்யுமோ, அதை போல இந்த கூட்டணிக்குள்ளே ஏற்பட்டு இருக்கிற புற்று இது வந்து சரி செய்ய முடியாது. ஒவ்வொரு கட்சியும் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிற காட்சியை தமிழ்நாடு பார்க்க போகிறது. ஓகே சார். சார், திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் வந்து தேமுதிகவை உதாசீனப்படுத்தி பேசியிருந்தாரு. தேமுதிகலாம் ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி பேசின ஒரு அமைச்சரோட கட்சியிலே போய் இப்போ சேர்ந்திருக்காங்களே சார். இவ்வளவு கேவலமாக ஒரு கட்சியை குறித்து பேசி, இவ்வளவு கேவலமாக அவர்களை விமர்சிச்சு, பிறகு ஒரு வாரம் கழிச்சு அவங்களுடைய கைகோர்த்து கட்டி பிடிச்சுக்கிறதுங்கிறதெல்லாம் என்ன வகையான அரசியல் நமக்கு புரியல. இது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாத அரசியலாக இருக்கும் என்பதை பாருங்கள். ஸ்டாலினுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் இதுல பாத்துக்கணும். திரு ராஜகண்ணப்பன் அவர்களை ஸ்டாலினால் கட்டுப்படுத்த முடியல. திரு ராஜகண்ணப்பன் அவர்கள் சொன்ன கருத்தை இன்றைக்கும் தேமுதிகவால் எதிர்த்து பேச முடியுமா? வாய்ப்பு இருக்கா? எனவே எந்த வாய்ப்பும் இல்லை. இப்ப நீங்க திரு ராஜகண்ணப்பன் தொகுதியில ஒரு 10 ஓட்டு, அவர் போட்டியிட போகிற தொகுதியில ஒரு 10 ஓட்டு 20 ஓட்டாவது தேமுதிக இருக்குதுன்னா, அந்த 10 ஓட்டு 20 ஓட்டு முதல் விழுகுமா ராஜகண்ணப்பனுக்கு? ஒரு ஒரு மானமுள்ள தேமுதிக காரர் ஒருவர் வந்து வாக்களிப்பாரா? இல்ல இப்ப ராஜகண்ணப்பனை பிடிச்சு வைக்கிறவங்க திமுகவை சேர்ந்தவர்கள், ராஜகண்ணப்பனுடைய விசுவாசிகள் தேமுதிக வேட்பாளர் நிறுத்தினா ஜெயிக்க விட்டுருவாங்களா? இதைத்தான் நான் சொல்லுகிறேன். இது மாபெரும் முரண்பாடு. அதாவது ஒரு கூட்டணி அமைவதற்கு ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு முரண்பாடு இருக்குதுன்னா அதெல்லாம் இயல்பு. அது அரசியல் எல்லா மாநிலத்திலும் எல்லா கட்சிகளுக்குள்ள எல்லா சமயங்களும் இருந்திருக்கு. ஆனா தேர்தல் கூட்டணி அமைகிற முந்தைய நாள் இரவு வரைக்கும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக குற்றம் சாட்டி விட்டு அடுத்த நாள் காலையிலே ஒன்றாக கைகோர்த்து வான் நோக்கி கையுயர்த்தி நிற்பார்கள் என்று சொன்னால் இதையும் பார்த்து ஏமாறுகிற நிலையிலே தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. எனவே இந்த கூட்டணி மரண அடி வாங்க போகிறது, பார்த்து கொண்டே இருக்கு. ஓகே சார். சார், தேமுதிக வந்து 2005 வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ வர திமுகவோட கூட்டணி வச்சதே கிடையாது. இப்போ முதல் முறையா திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னா என்ன காரணமா இருக்கும் சார்? கூட்டணி வச்சதே கிடையாது என்பது மட்டும் இல்லைங்க. திமுகவினுடைய இந்த குடும்ப அரசியலை, திமுகவினுடைய இந்த மக்கள் விரோத அரசியலை, திமுகவினுடைய இந்த ரவுடியசத்தை, திமுகவினுடைய இந்த அராஜக அரசியலை, இவற்றையெல்லாம் அப்பட்டமாக வெளியே காட்டுவதற்காகத்தான் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த் அவர். அவருடைய கட்சியினுடைய நோக்கமே இந்த திமுக செய்து கொண்டிருக்கிற அடக்குமுறைகளுக்கு எதிராக பேசுவது, அடக்குமுறைகளை வந்து சொல்வது. அவர் திரைத்துறையில இருந்த காலத்திலே, அங்க நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த அவர் பணியாற்றிய காலத்திலேயே திமுக அவருக்கு கொடுத்த நெருக்கடிகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அவருடைய உழைப்பால் அவர் கட்டியிருந்த அந்த மண்டபத்தை இடித்து நொறுக்கி, அந்த மண்டபத்தை செயல்பட முடியாத அளவுக்கு பண்ணி, அவர் மேல ஒரு பெரிய அளவிலான அழுத்தத்தை கொடுத்தது இதே திமுக. இப்ப நீங்க நான் ஒண்ணு புதுசா சொல்ல, இதை ஏற்கனவே தேமுதிகவை சேர்ந்தவர்கள், விஜயகாந்த் அவர்களினுடைய நலன் விரும்பி நடிகர்கள் நிறைய பேர், திரைத்துறையில இன்றைக்கும் கோலச்சு கொண்டு இருக்கிற நடிகர்கள் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க எவ்வகையான முரண்பாடுகள் இருந்தது என்பதை. எனவே இது என்ன சொல்றதுங்க, நாம் வந்து
ரொம்ப மோசமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். எதற்காக நாம் ஒரு அமைப்பை தொடங்கினோமோ அதற்கு நேர் எதிரான ஒரு முடிவை எடுத்து இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு படுற செய்தி என்னன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க கூட்டணியே வச்சதில்லை. சில பேருக்கு ஜாதகம் இப்படி இருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சில பேருக்கு வந்து மூழ்கிற கப்பல்ல அவசரமா போய் ஏறுவாங்க. புரியுதுங்களா? கப்பல் மூழ்குதுன்னு தெரிஞ்சோன்னா சில பேர் எட்டி வெளியே குதிச்சிருவாங்க. பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேர் அது வரைக்கும் கரையிலே நின்று கொண்டிருந்தவர்கள் சரியாக மூழ்குகிற நேரம் பார்த்து அவசர அவசரமாக ஓடி போய் கப்பலிலே ஏறுவார்கள். அப்படி ஒரு ஜாதகம் மரியாதைக்குரிய அம்மையார் பிரேமலதா அவர்களுக்கு அமைந்திருக்கிறது, தேமுதிகவிற்கு அமைந்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். எனவே மூழ்குகிற கப்பலிலே ஏறுகிறவர்களை பார்த்து நாம் சிரிக்கவா முடியும்? அனுதாபம் தான் பட முடியும். ஆழ்ந்த அனுதாபங்கள். சரிங்க சார். சார் இப்போ வந்து அவங்க தேமுதிக திமுகவில் இணைஞ்சதுக்கு காரணம் வந்து ஒரு 10 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்குற எம்பி சீட்டும் கொடுக்குறாங்க, அதனால தான் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே சார். ஆமாங்க. இதெல்லாம் எவ்வளவு என்னன்னு தெரியல. அது என்னென்ன நடந்திருக்கு, வேற என்னென்ன கொடுக்க போறாங்க, என்னென்ன இது கொடுத்திருக்காங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏற்கனவே வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு செய்தி, பேசப்பட்ட செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரி அவர்களுக்கு இவர்களுடைய கல்லூரியை கொடுத்த போது ஒரு பெரும் பணம் கைமாறியதாக எல்லாம் ஒரு செய்தி நிறைய சமூக வலைதளங்களிலும் சில பத்திரிகையாளர்களும் நடுநிலையாளர்களும் பேசியதை நம்ம கேட்டோம். அப்ப இப்படி எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஒரு பெருந்தொகை எல்லாம் கைமாறி இருக்குது என்றாலும் சொல்லப்பட்டது. அதை நிரூபிக்கிற அளவிற்கான சான்றுகள் நம்மிடம் இல்லை என்றாலும் அது என்ன நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற போது இப்ப சீட் கொடுக்குற, இத்தனை சீட்டு கொடுக்குற, இத்தனை சீட்டு கொடுக்குற, ராஜ்யசபா சீட்டு கொடுக்குற, ராஜ்யசபா சீட்டுங்கிறதுங்க ஒரு கட்சி, அந்த கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து அவர்கள் அந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஊழியருக்கு கொடுக்கலாம். அது பிழை இல்லை. அவங்களுடைய கருத்தை கொண்டு போய் சொல்லுவதற்கு ஒரு ஆளை கொடுத்து பண்ணுவாங்க. இவர்களுக்கு கவுன்சிலர் வரைக்கும் கூட ஆள் இல்லை தமிழ்நாட்டுல. ஆனா அவங்களுக்கு அது கொடுத்தே ஆகணும். நாங்க வந்து தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றியே பெற முடியவில்லை, இருந்தாலும் கூட எங்களுக்கு இப்படி ஒரு சீட்டு நீங்க கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறதெல்லாம் எந்த வகையா இருக்கும்னு தெரியல. அது என்ன அரசியல் நமக்கு புரியல. அதே மாதிரி அவங்க 10 தொகுதியில அவர்களுக்கு 35 தொகுதி 40 தொகுதி கூட கொடுக்க வேண்டும் என்று நான் ஸ்டாலினிடம் அன்போன வேண்டுகோள் ஒன்றை வைப்பேன். ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, எங்கள் கூட்டணி கட்சிகளும் சரி, மிக எளிதாக போகிற போக்கிலே தட்டி விட்டு வெற்றி பெறுகிற தொகுதிகளாக அந்த தொகுதிகள் அமையும். எனவே அது 10ஓடு நிற்கக்கூடாது. தயவு கூர்ந்து ஒரு 40 தொகுதியாவது அவர்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டு மக்களை இந்த விடியா ஆட்சியில இருந்து காப்பாற்றுவதற்கு ஸ்டாலின் துணை புரிய வேண்டும் என்று நான் கோரிக்கிறேன். சார், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவில் வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற கூட்டணி கட்சிகளும் விசிகா போன்ற கட்சிகள் வந்து இரட்டை இலக்கில் தொகுதி வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ தேமுதிகவும் இணைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கும் 10 தொகுதி இரட்டை இலக்கில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால திமுக போட்டியிடுற தொகுதிகள் வந்து கம்மியாகுமா சார்? திமுக வந்து இப்ப கிட்டத்தட்ட இந்த கூட்டணி கட்சிகளிடம், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்க, ரொம்ப மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. மிகப்பெரிய அளவில் இந்த அரசின் மீதான அதிருப்தி இருக்கிறது. இந்த அரசாங்கம் அமைஞ்ச பிறகு தமிழ்நாட்டை சீரழித்து சுடுகாடாக மாற்றி இருக்கிறது என்பது இன்றைக்கு புரிந்திருக்கிறார்கள் மக்கள். எனவே மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு. இப்ப இதுல பெரிய அச்சம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது திமுகவுக்கு. அது என்னன்னு சொன்னா, இப்ப கருணாநிதி ஆட்சி காலத்துல இந்த மாதிரி ஆட்சியை மட்டும் இழந்துட்டு போகும் என்பதல்ல, கட்சியே அடிச்சு போயிருக்கிற நிலைமை தான் உண்மையில திமுக இன்னைக்கு இருக்கு. பணம் பணம் பணம், கொள்ளையடித்த பணத்தை மக்களிடம் இறைப்பது, மக்களிடம்னா அந்த திமுக குண்டர்களுக்கு இறைப்பதன் மூலமாக இந்த கட்சியை இப்ப காப்பாற்றி வச்சுட்டு இருக்குது திமுக. ஸ்டாலினுடைய ஒரே ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஸ்டாலின் ஏதோ ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை. பணம், பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினதுல தொடங்கி பல்லாயிரம் கோடி ரூபாய் ஒவ்வொரு அமைச்சரும் ஊழல் செய்தது வரைக்கும், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே சொன்னது போல முதலமைச்சரின் மகனும் மருமகனுமே 1.5 வருஷத்துல 30,000 கோடியை திருடி இருக்கிறார்கள் என்கிற செய்தியை சொன்னார். எனவே கணக்கு போட்டு பார்த்தால் இத்தனை லட்சம் கோடிகள் என்பது தெரியாது, அவ்வளவு கோடிகளை இன்று இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆட்சி தக்க வைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற சூழல்ல ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் யார் கிடைத்தாலும் கூட்டணிக்குள்ள எப்படியாவது கொண்டு வந்து அதிலே ஒரு 0.2 விழுக்காடு 0.5 விழுக்காடு வாக்குகள் இருக்கா, பரவாயில்ல, அதையும் வச்சுப்போம், அதையும் எப்படியாவது நம்ம பயன்படுத்திக்கலாமா என்று பார்க்கிற ஒரு போக்கு தெரிகிறது. எனவே இதுல சீட்டு பிரிச்சு கொடுக்கறதுல எனக்கு தெரிஞ்சு சீட்டு கேட்கிற சில கட்சிகள் கூட சீட்டுக்கு வேண்டாம், சீட்டு கொஞ்சம் குறைவா கொடுத்துட்டு கொஞ்சம் வேற ஏதாவது நோட்டா கொடுங்கன்னு கேட்பதற்கு வாய்ப்பும், அதை இவர்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. எனவே இவர்கள் அந்த கட்சிகள் எல்லாம் கொண்டு போய் அடமானம் தான் வைக்க போகிறார்கள். இவர் ஒரு அடமானம் வாங்குகிற கடையினுடைய முதலாளி போல் தான் ஸ்டாலின் அவர்கள் தெரிகிறாரே ஒழிய கூட்டணி கட்சியின் தலைவர் போல தெரியவில்லை. காங்கிரஸை பொறுத்தவரை ஆட்சியிலே பங்கு என்பதிலே உறுதியாக இருப்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன், ஒரு 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 2 ஆண்டுக்கு முன்னாடியே நாம் இதை நிறைய முறை பேசியிருக்கிறோம். திமுகவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளே எல்லாம் தங்களுக்கான ஆட்களை வைத்திருக்கிறார்கள்.
எந்த கட்சியினுடைய தலைவரும் சுயமாக அங்கே முடிவெடுக்க முடியாது. எந்த கட்சியும் முடிவெடுக்க முடியாது. நீங்க விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் ஒரு முடிவெடுத்தாங்கன்னு சொன்னா அந்த முடிவை அண்ணன் திருமாவளவன் அவர்களை எதிர்த்து பேசுவதற்கு அங்கே தயாராக ஆட்கள் இருக்கிறார். எனவே அவரால் எடுக்கவே முடியாது. அதே போல காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு திமுக இருக்கிறது. உண்மையில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டன் என்பவன் ஒரு கட்டம் அவர்கள் ஒரு பக்கம் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு திமுக இருக்கிறது. அந்த திமுக ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு வேலை செய்யும். அந்த திமுகவை நம்பித்தான் ஸ்டாலின் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், கூட்டணி விட்டு போகாது. என்னன்னா அவர்களை கவனிக்க வேண்டியதெல்லாம் கவனிச்சாச்சு. இப்படி ஒரு நிலை இருக்குது. ரொம்ப இழிவான, ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகிற ஒரு இழிவான நிலை. ஆனாலும் நான் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லுகிறேன், இவர்களிடம் கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கை இருக்கிறதே ஒழிய அந்த கூட்டணி கட்சி ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு இருக்கிறதா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன ஓட் பேங்க்? சரி, ஓகே, காங்கிரஸ் கட்சியும் கூட நீங்க மதிமுக என்ன ஓட் பேங்க்? சிபிஐ சிபிஎம் என்ன ஓட் பேங்க்? மக்கள் நல கூட்டணி நின்ற போது நீங்க எல்லாம் நீங்க கடைசியா தனிச்சு நின்னீங்க. என்ன ஓட்டு வாங்குனீங்க? 0.5 விழுக்காடு, 0.5% வாங்குச்சு சிபிஐ. அதே அளவுக்கு தான் வாங்குச்சு சிபிஎம். எங்க ஓட்டு இருக்குது அந்த கட்சிகளுக்கு? எந்த கட்சிக்கு, இவங்க கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிக்கு ஓட்டு இருக்குது? அப்போ ஒன்றுமில்லை. ஒரு மாயையை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் மக்கள் மத்தியில. இது காற்றடைக்கப்பட்டிருக்கிற பலூன். இது சாதாரணமாக ஒரு சின்ன ஊசி. தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே இந்த பலூன் வெடித்து செல்லும். அதனால எனக்கு ஒன்றும் பெரிய சீட்டு ஒதுக்குறதுல எல்லாம் பெரிய சிரமப்படுவாங்கன்னு நான் நினைக்கலைங்க. ஏன்னா சரணாகதி அடைந்து கிடப்பார்கள். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சீட்டும் நோட்டும் பாதி பாதியாக பிரித்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்பார். அதிலே அவர்கள் வெற்றியடைந்தாலும் தோல்வியடைந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை முழுமையாக இந்த முறை தோற்கடிப்பார்கள். சார், இப்ப பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து அதிமுகவில் இணையும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து திமுகவில் இணைஞ்சதுனால அதிமுகவுக்கு எதுவும் பின்னடைவு ஏற்படுமா சார்? இல்ல, இதுல அதிமுக பின்னடைவு ஏற்படுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இது அதிமுகவுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான சைனா நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, தேமுதிக போன்ற ஒரு கட்சியை வந்து சுமந்து கொண்டு போவது ஒரு பெரிய சுமையாக இருக்கும். ஒருவேளை அவர்கள் அதிமுக கூட்டணியில இணைந்திருந்தாலும் கூட ஒரு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு மற்ற கட்சிகள் எல்லாம் இணைந்ததை போல இவர்களை நாம் பார்க்கவே முடியாது. என்ன காரணம்னா, மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இன்றைக்கு என்டிஏ கூட்டணியில தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஒரு தெளிவான நோக்கம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை திமுகவினுடைய இந்த அராஜக ஆட்சியில இருந்து விடுவிக்க வேண்டும், தமிழ்நாட்டை உண்மையிலேயே ஒரு முன்னேற்ற பாதையிலே நகர்த்தி கொண்டு போக வேண்டும் என்கிற நோக்கம் இந்த கட்சிகள் அனைவருக்கும் இருக்கிறது. அந்த ஒரு நோக்கத்துல தான் நாங்கள் இணைகிறோம். எங்களுக்கு எல்லாம் நிறைய மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட அந்த ஒரு நோக்கத்துல நாங்க இணைகிறோம். ஆனா இந்த நோக்கம் தேமுதிகக்கு இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஒருவேளை தேமுதிக வந்து கடைசி நேரத்துல அதிமுக தான் எங்கள் கூட்டணிக்கு சரியாக இருக்கும் என்று நினைத்தோ, அப்படி ஏதாவது இங்க வந்து அதிமுக கூட்டணி இணைகிற ஒரு நிலை வந்திருந்தால் அவர்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. அவர்களுடைய ஒரே நோக்கம் என்பது அவர்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வது, அல்லது அவர்கள் கட்சியில் அந்த தலைமையில இருப்பவர்களுக்கு ஏதாவது சில நலன்களை பெற்றுக் கொள்வது என்பது அளவிலே தான் அது பார்க்கப்படும். அப்படித்தான் இருந்திருக்கும். அது ஒரு சுமை. அந்த சுமையை தூக்கி கொண்டு நகர்வதற்கு அதிமுகவை பொறுத்தவரை தேமுதிகவிற்கு அதிமுக சில தொகுதிகளை கொடுத்திருந்தால், இந்த கூட்டணியிலே கொடுத்திருந்தால், அந்த தொகுதிகளில் நாங்கள் சிரமப்பட்டு அங்கே வந்து வெற்றி பெறுவதை விட அந்த தொகுதியிலே இரட்டை இலை சின்னத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் நிற்பார் என்று சொன்னால் கட்டாயம் வெற்றி பெறுவார். புரியுதுங்களா? எனவே எங்களுக்கு வந்து இது ஒரு இனிப்பான செய்தியாகத்தான் இருக்கிறது. அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பேசுனதுல நாங்கள் பார்ப்பதுல நல்ல வேளையாக ஒரு தலைச்சுமையை நாம் ஏற்காமல் விட்டுவிட்டோம் என்று சொல்லி ஒரு மகிழ்வான நிலைதான் இருக்கு. எனவே ரொம்ப பாசிட்டிவ் தான் இது அதிமுக எந்த பின்னடைவு. சார், பார்த்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு வந்து எடப்பாடியார் அவர்கள் தான் கொண்டு வந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுற நாங்கள் கொடுத்த அழுத்தத்தினால தான் அது கொண்டு வந்தாங்கன்னு ஒரு பொய்யை சொன்னார். அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கான 3% இடஒதுக்கீடு வந்து எடப்பாடியார் கொண்டு வந்தது, அதுலேயே ஸ்டிக்கர் ஓட்ட ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? எவ்வளவு அப்பட்டமாக ஒரு முதலமைச்சரால் பொய் சொல்ல முடிகிறதுன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஒரு அரசின் நிலை இதுவரைக்கும் எந்த மாநிலத்திலையும் எந்த முதலமைச்சராலும் ஏற்படுத்தப்பட்டதில்லை. அதாவதுங்க, 7.5 விழுக்காடு உள்இட ஒதுக்கீடு நீட் தேர்வுல அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறது அந்த கோட்டா பேரே இபிஎஸ் கோட்டா. அதை அப்படித்தான் சொல்லணும். சரிதானுங்களா? அந்த ஒற்றை மனிதரை தவிர எவரும் அதிலே உரிமை கொண்டாட முடியாது. ஏனென்றால் ஒரு முதலமைச்சர் உண்மையிலேயே அந்த தேர்வு, நீட் தேர்வு, அண்ணன் எங்க பொதுச் செயலாளர் முதலமைச்சராக என்று பொறுப்பேற்ற உடனேயே இந்த நீட் தேர்வால் இப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுது, இந்த குழந்தைகளால் பண்ண முடியாதுன்னு சொல்லித்தான் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தார்.
கோர்ட் ஆர்டர்ல நீட் தேர்வு வந்துருது. உச்ச நீதிமன்றத்துல இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் வழக்கு போடுது அதிமுக. அந்த வழக்கம் நடந்து கொண்டு இருக்கிற போது கோர்ட் ஆர்டர்ல நீட் தேர்வு நடத்தித்தான் ஆக வேண்டும் என்கிற நிலை வந்த பிறகு அவர் யோசிக்கிறார். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில இருந்து, ஒரு கிராமத்தில இருந்து வந்த ஒரு மனிதர், அவருக்கு தெரியுது இந்த தேர்வை இப்ப நிறுத்த முடியல. ஆனா இந்த தேர்வால் அதிகமாக பாதிக்கப்படுவது யார், அவர்களை இதுல இருந்து எப்படி காப்பாத்துறது? அப்படி யோசிச்சுதான் அவர் கமிட்டி போடுறாரு, ஒரு கமிஷன் போடுறாரு. அந்த கமிஷன் ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்கிறது. அந்த கமிஷனுடைய அறிக்கையை முழுமையாக பரிசீலிக்கிறார். பரிசீலித்து விட்டு அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற பிள்ளைகள் தான் இதிலே மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை கொடுக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட போதும் கூட சட்டமன்றத்திலே இதை 10 விழுக்காடாக கொடுக்க வேண்டும் என்று வீரவசனம் இவர்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் இந்த உள் இடஒதுக்கீட்டை கேலி பேசியவர்கள் திமுக காரர்கள். திமுகவினுடைய கேடுகட்டு அந்த ஐடி விங் இருக்கிறதே, அது அன்றைக்கு அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அதை கேலி பேசியது. இவர் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க கொடுத்த அழுத்தம். என்னத்த அழுத்தம் கொடுத்தீங்க நீங்க? என்ன நீங்க அழுத்தம் கொடுத்து நீங்க செஞ்சிருவாங்களா? அழுத்தம் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதானே. உங்களுக்கு எதுக்கு ஆட்சி? நீங்க எதிர்கட்சியாவே உட்கார்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதுதானே. ஆட்சியில உங்களால செய்ய முடியல. நான் கேட்கிறேன், வெட்கம் இருந்தால் இந்த வார்த்தைகளை நான் பயன்படுத்துவதற்கு ரொம்ப கொஞ்சமாவது முதலமைச்சர் அவர்களுக்கு இதுல அவர் வெட்கப்பட்டார் என்று சொன்னால் வெளிப்படையாக அவர் சொல்லட்டும். 10 விழுக்காடு கொடுக்க வேண்டும், இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் இடஒதுக்கீட்டை 10 விழுக்காடாக கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டீர்களே ஸ்டாலின். நீங்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே, ஒரு சின்ன நடவடிக்கை எடுத்ததுண்டா? இல்ல இல்ல இல்ல. உண்மையிலேயே நான் கூசலையா ஸ்டாலின் அவர்களே? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு நான் கூசலையா? நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு அதிமுக காரன், ஒவ்வொரு தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு உண்மையும் அறத்தையும் நேசிக்கிற ஒவ்வொரு மனிதனும் உரத்து சொல்லுவான், 7.5 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கீடு அது இபிஎஸ் கோட்டா, 7.5% இபிஎஸ் கோட்டா என்றுதான் அதை சொல்ல வேண்டும். எனவே ஸ்டாலினுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறதெல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்லை. எல்லா விஷயங்களையும் ஸ்டிக்கர். நான் தான் கேட்கிறேனே, 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார் ஐயா. 2 வருஷத்துல கொண்டு வந்தார். 4 வருஷம் ஆட்சி, அதுல 2 வருஷம் கொரோனால போச்சு. கிடைச்ச 2 வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். இந்தியா விடுதலை அடைஞ்சது எந்த மாநிலத்துல யாரும் வாங்கினது இல்ல. மறுபடியும் சொல்றேன், நீ அதை 12 ஆக்கி இருக்கலாம்லன்னு கேட்கிறேன் நான். இந்த 5 வருஷம் ஆட்சியில ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கலாம்ல. எனக்கு ஒண்ணு புரியல. அதே மாதிரி ஸ்டாலின் இந்த 7.5 நாங்க அழுத்தம் கொடுத்தோங்கிறார். நான் கேட்கிறேன், அண்ணன் எடப்பாடியார் 7.5 விழுக்காடு உள் இடஒதுக்கீட்டை அறிவிச்சாரு. அறிவித்ததுக்கு ஆளுநர் கையெழுத்து போட்டாரா? இன்னைக்கு ஸ்டாலின் என்ன சொல்லியிருப்பாரு? இன்னைக்கு ஸ்டாலினுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு, என்ன சொல்லியிருப்பாரு? நான் என்னங்க பண்றது, ஆளுநர் கையெழுத்து போடல, ஆளுநர் சரியில்லைங்க, மத்திய அரசு அவங்க வார்த்தையில ஒன்றிய அரசு சரியில்லைங்க, ஆளுநர் தமிழருக்கு எதிராக இருக்கிறாருங்க, உடனே ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநருங்கன்ட்டு கருப்பு கொடி கொடுத்து ஒரு 10 பேரை ஓட விட்டுருப்பாங்க அந்த கவர்னர் மாளிகை முன்னாடி. இதுதான் இவங்க செஞ்சிருப்பாங்க. உருப்படியா ஒரு குழந்தை படிக்க போயிருக்குமா மெடிக்கல் காலேஜுக்கு? ஆனா அண்ணன் எடப்பாடியார் என்ன பண்ணாரு? அரசமைப்பு சட்டம் அவருக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தினார். 162 எடுத்து பாருங்க, இந்தியாவில எந்த முதலமைச்சர் பண்ணது இல்ல. முதலமைச்சர் ஸ்டாலின். வெக்கப்படுங்க ஸ்டாலின், வெக்கப்படணும். இதுக்கு நீங்க எப்படி நீங்க பேசுறீங்கன்னு எங்களுக்கு புரியல. அவர் அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவசர சட்டம் போட்டு அந்த ஆண்டே அந்த சட்டத்தை நிறைவேற்றினார். அந்த ஆண்டே 200க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் உள்ளே போனாங்க மருத்துவக் கல்லூரிக்குள்ள. அது மட்டும் இல்லைங்க, அழுத்தம் கொடுத்து சொல்றீங்க. மனசுல கொஞ்சமாவது அறம் சார்ந்த சிந்தனை இருந்தால் ஸ்டாலின் பதில் சொல்லட்டும். சீட்டு கொடுத்தது மட்டும் இல்ல, 7.5% கொடுத்து அந்த 7.5 விழுக்காடு உள்ளிட ஒதுக்கீட்டில தேறி வருகிற பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி முழுவதும் இலவசமாக கொடுத்தார். கட்டணம் இல்லாத மருத்துவ கல்வி. இன்றைக்கு வரைக்கும் அவங்க ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்ல. சரி, ஒரு ஏழை குடும்பத்துல ஒரு கிராமத்திலிருந்து வர்ற அரசு பள்ளிக்கூடத்துல படிச்ச பிள்ளைக்கு நம்ம சீட் வாங்கி கொடுத்துட்டோம். அந்த குழந்தை எப்படிங்க மெடிக்கல் காலேஜ் போய் படிக்கும்? அதையும் யோசிக்கிறவர் தாங்க தலைவர். அதையும் யோசிக்கிறவர் தாங்க மக்களுக்கான தலைவர். அதனாலதான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம், எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மக்களுக்கான தலைவராக இருந்தார். அதை செய்து காட்டினார். கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம ஸ்டாலின் இப்படி பேசுறதெல்லாம் நமக்கு என்னத்த பேசுறது? இனி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைங்க. கேட்கிறவங்க கேனீங்கன்னா தான் எங்க ஊர்ல எருமை ஏரோப்ளேன் ஓட்டும்பாங்களா, அந்த கதை தான். ஓகே சார். சார், தேர்தல் நெருங்கும் போது மக்கள் மத்தியில அதிமுகவுக்கான ஆதரவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? மிகப்பெரிய ஆதரவு இருக்குதுங்க. மிகப்பெரிய ஆதரவு வலை அடிக்கிறது. நான் இப்ப தொடர்ச்சியா இந்த 10 நாட்களுக்குள்ள கிட்டத்தட்ட 50 இடங்களில 50 பாயிண்ட்ல பேசியிருக்கிறேன். நானு தொடர்ச்சியாக நாங்கள் தெருமுனை கூட்டங்கள்ல பங்கெடுத்துட்டு இருக்கிறோம். தெரு தெருவாக வீதி வீதியாக மக்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று மக்களை சந்திக்கிற திட்டத்தை எங்கள் பொதுச் செயலாளர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். இந்த ஸ்டாலின் ஆட்சி விடியா ஆட்சி, உங்கள் வீட்டில் இருக்கிற பில்களே சாட்சி.
இது எங்களுடைய பிரச்சார பயணத்துக்கு எங்க பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கிற உத்தரவு. எங்க கட்சியினுடைய கடைசி தொண்டர்கள் வரை இன்றைக்கு வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து இதையெல்லாம் எடுத்து சொல்றாங்க. அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கு. நீங்க சொன்னா இதை நீங்க பத்திரிகையாளர்கள் நீங்க எடுத்துட்டு வாங்க, மைக் எடுத்துட்டு வந்து பாருங்க. நான் முந்தா நாள் கூட ஒரு கூட்டத்துல அதிமுக கூட்டம் நடத்திட்டு இருக்கு. அந்த பகுதியில போன ஒரு அம்மா வண்டியை நிறுத்திட்டு நான் பேசுறேன், எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க, அந்த அம்மா பேசுது. இந்த கேடுகட்ட ஆட்சி முடியும். அந்த அம்மாவுக்கு அதிமுகவுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அந்த அம்மா சொல்லுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்று வர வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும். இந்த குரல் தமிழ்நாட்டின் எல்லா மூலைகளிலும் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. இதுதான் இப்ப ஒண்ணும் வேண்டாங்க. நீங்க ஆதரவு எப்படி இருக்குதுங்கிறது பாருங்க. 10 நாளைக்கு முன்னாடி அண்ணன் எடப்பாடியார் அறிவிக்கிறாங்க, நாங்க ஆட்சிக்கு வர்றோம், வந்த உடனேயே தகுதியுள்ளவர் தகுதியற்றவர் அந்த பேச்சே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதம் 2000 ரூபாய் அரசு வழங்கும் என்கிற அந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறார். கொடுத்து ஒரு வாரம் 1.3 கோடி அட்டைக்கு திடீர்னு காலையில 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறிடுச்சு. புரியுதுங்களா? எந்த அளவுக்கு ஸ்டாலின் நடுங்குகிறார்னு புரியுதா உங்களுக்கு? நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், இந்த 5000 கொடுத்தது ஸ்டாலின் அல்ல, அண்ணன் எடப்பாடியார் அடித்த அடியிலே இங்க அக்கௌண்ட்ல பணம் ஏறுது. கொடுத்ததே நான் சொல்ற எடப்பாடியார் தான். நான் இன்னும் சொல்லுகிறேன், தேர்தல் முடிவதற்குள் நீங்க பார்த்துட்டே இருங்க, ஸ்டாலின் எவ்வளவு அள்ளி கொடுக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்க. பணமே இல்லை என்று பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம். ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை என்று சொல்லி சென்னை பல்கலைக்கழகத்தில இருந்த வைப்பு நிதியை உடைத்து, அந்த 100 கோடி 200 கோடி வைப்பு நிதியை உடைத்து அதை எடுத்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம்னு சொன்ன அரசாங்கம். கண் பார்வையற்றவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், காவல்துறையை வைத்து அடித்து எங்களிடம் காசு இல்லை, நாங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற அரசாங்கம். அங்க இவங்க தூய்மை பணியாளர்களினுடைய போராட்டத்திலே உள்ள புகுந்து அவர்களை அவ்வளவு கூட்டுக்கட்டாக கைது பண்ணி அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள்னு ஸ்டாலினை கேட்கிறாங்க. எங்களை நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை நிறைவேற்றி கொடுங்க, உயிர் விட்டு போராடுகிறார்கள். ஒருவர் தற்கொலையே செய்து கொண்டார். அவ்வளவு இவங்க எங்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றவங்க. இத்தனையும் சொன்னவர்கள் திடீரென்று 5000 கொடுக்கிறார்கள், இன்னும் கொடுப்பார்கள் என்று சொன்னால் நீங்க பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது என்று. இந்த அச்சத்தை இன்றைக்கு தமிழக மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழக மக்கள் நேர் எதிராக திமுகவிற்கு திரும்பி நின்று இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது பெரிய ஆதரவு இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். மிக்க நன்றிங்க. நன்றிங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.